அடுத்ததாக நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தங்க மகன் கோவில்பட்டி சிங்கம் தங்கபாண்டியன் ஐயா அவர்களின் பொன்னான பேச்சை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு எப்பயுமே ஆக்கம் நம்மளுக்கு ஒரு 3 பேர் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 3 பேர் பின்னாடி அமைதியாக இருந்தாலுமே தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மருதமலை குருஜி ஐயா ஒன்று, தனியாசலம் ஐயா ஒன்று, தங்கபாண்டியன் ஐயா ஒன்று. இவங்க 3 பேருமே என்னோட விளம்பரம் வரலைன்னா என்னாச்சு இந்த மாதம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்ட்டு நம்மளுக்கு ஒரு பின்விளைவாக பக்கபலமாக இருக்கிறது இவங்க 3 பேர் மாதிரி தான். அதில் இப்போ நான் தங்கபாண்டியன் ஐயாட்டி ஒரு நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இது எந்த விதத்தில் சாத்தியன்னு தெரியல. இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பொறாமைங்கிறதே மற்ற ஜோசியர்கிட்ட யாருக்குமே, இப்போ நானாக இருந்தாலுமே சில பேருக்கு மேலே பொறாமப்படுவேன். ஆனால் இவர் மட்டும் பொறாமப்படுறதே இல்லை. அது என்னன்னு தெரியல. இவரோட சுயரூபமா இல்லை இவர்கிட்ட பிறந்தப்பயே இப்படியா இல்லை நடிக்கிறாரா இல்லை எனக்கு தெரியல. இல்லை உண்மை விஷயம். ஆனால் அந்த அளவுக்கு இவரை ஒரு தலைமையாக ஒரு விழாவுக்கு போட்டோம்னா யாருமே சலிச்சுக்கிறது இல்லை. மித்தவங்களை ஒருத்தரை போட்டோம்னா இவர் பேரை போட்டிருக்கா, மணிகண்டராஜ் போட்டிருக்கிறீங்களா தலைமை, சரியில்லையே நான் கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அப்போ தங்கபாண்டியன் ஐயா பேரை மட்டும் சொல்லிட்டா யாருக்குமே எந்த வருத்தம் வர்றதில்லை. ஏன்னா அவர் சின்ன பையனாட்ட அடிமட்டத்து லெவலில் போய் எல்லாத்துக்கிட்டையும் கட்டி அணைச்சி எல்லாத்துக்கிட்டையும் உறவாயிடுறாரு. பெண்களை தாய், ஆண்களை அண்ணாச்சி, இப்படி அவர் ஒரு உறவோடு எல்லாம் ஒன்று கூடி சிறப்பாக பண்ணுறாரு. அது ரொம்ப எனக்கு ஒரு பெருமை. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயந்தான் நானே இன்றைக்கி நிறைய மாறுதல் இவர்கிட்ட பழகிட்டு இருக்கிறேன். எப்படி போகணும் என்ன வரணும் இன்னும் இவர்கிட்ட கற்றுக்கல. அதுக்கு உண்டான ஆயத்தத்தை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அப்படிப்பட்ட இந்த சபையை அலங்காரம் பண்ணுறதுக்காக நம்ம காலையிலேருந்து நிறைய அவருக்குன்னு சில ரசிகர் வந்திருக்காங்க. என்கிட்டயே சொன்னாங்க நான் தங்கபாண்டியன் ஐயாவுக்காக தான் வந்திருக்கிறேன்னு ஒரு 6-7 பேர் சொன்னாங்க. ஒருவேளை சொல்லிக்குது வர சொன்னாரா இல்லை கவுண்ட் பண்ணி மாதிரி நான் வந்த உடனே மேடையில் அண்ணன் வர்றாருன்னு காசு கொடுத்துக்குது பேசுங்க கைதட்டுங்க அப்படின்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் இல்லை. அவருக்குன்னு உண்மையாலுமே தமிழகத்தில் தலை சிறந்த ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெண் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அவருக்கு. ஏன்னா அவருடைய கருத்துக்கள், அவருடைய அந்த ஜோதிட விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி அவங்களுடைய குடும்பங்களை, கணவன் மனைவி உறவுகளை எல்லாம் கொஞ்சம் இணைச்சி அந்த குடும்பம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறையா வழி வச்சிருக்காரு. ஐயா அவர்களை உரையை ஆற்றுமாறு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐயா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா, சைலண்டில் போட்டிருக்கீங்களா? அமைதியாக கவனிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளியே இருக்கவங்க உள்ளே உட்காந்துக்கங்க. எனக்கு எவ்வளோ நேரம் பேசணும் ஐயா? ஐயா 2 நிமிஷமா? சரி. பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் இந்த அவையில் கூடியிருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள். இந்த மேடையில் உயர இருந்திருக்கிற ஜோதிட அண்ணன்மார்கள், பெரியசாமியா நான் சின்னவன் சொன்னார். அப்போ நான் அதை விட சின்னவன். அவர் இருக்கிற விஷயம் கடல் போல். இன்றைக்கி 2 பாயிண்ட் கொடுத்தாலும் சூப்பரான பாயிண்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு விழாவில் கூப்பிடும்போது கூட பெரியசாமியாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னேன். ஐயா பெரியசாமியாவை கூப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா என்றைக்குமே இந்த ஜோதிட உலகத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜோதிடத்தில் பெரிய ஆளாகணும்னா நம்ம துறையை சேர்ந்த சகோதர சகோதரிகள், அண்ணன் அக்கா, இவங்க இந்த ஜோதிடத்துறையில் உள்ள மற்ற ஜோதிடருடைய கருத்துக்களையும் நீங்கள் ரசிக்கணும். அவங்க என்ன சொல்ல வரேன் நமக்கு பாருங்கள், நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் இருப்போம். அங்கே இல்லை யார் பேசுகிறாங்க. அதாவது நமக்கு ஒரு ரூட் தெரிஞ்சுன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு சிந்தனை வரும். எனக்கு அக்கா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். எனக்கு பேசும்போது குறுக்க பேசினா பிடிக்காது. ஏன்னா அந்த ஆள் பேசுகிறத மற்றவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே போனாலும் ஜோதிடர் பாருங்கள், நீங்கள் சினிமா நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள், ஒரு ஆள் எந்திரிச்சு போகாது, லட்சம் பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த சோசியல் நிகழ்ச்சியில் மட்டும் பாருங்கள், இங்கிட்டு போய்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு செல்லை நோண்டிட்டு இருப்பாங்க. கருத்துக்களை கேட்கணும். அப்போ நான் எப்போ எனக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் ஒவ்வொருத்தர் பேசுகிற
அந்த வீடியோ ஒருத்தர் பேசக்கூடியதெல்லாம் கேட்பேன். ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நான் ஜோசியம் படிக்கிறேன். யார்கிட்ட படிக்கிறீங்கம்மே? இன்னார்கிட்ட படிக்கிறேன்பாங்க. அவங்ககிட்ட 2 கேள்வி கேட்பேன். சில விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க, அதை விரும்பி செய்கிறவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த உயரத்தில் உட்காந்துருக்கேன். 2012 இந்த ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஏதோ சூழ்நிலை எனக்கு இந்த ஒரு உயரத்தை ஜனாசார் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு பேச்சு நின்றும். அதாவது எப்படின்னா, இந்த உயரத்தில் நான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேன்னா இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் தான். அவங்க இல்லாமல் நான் கற்றுக்கிறல. எல்லா மேடையிலையும் இப்போ நேரம் கருதி நான் சிலதை குறைச்சிக்கிற வேண்டியிருக்கு. குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு, அவங்க சொன்ன அறிவுரையில், அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த அளவுக்கு இருக்கேன். அதுபோக எனக்கு நெருக்கமாக பவளக்கண்ணன் சார், குமரன் சார், மீனாட்சி சார், அதுக்கப்புறம் நிறைய ஜோதிட நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களையும் எனக்கு ஊக்கப்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்மளையும் மற்றவங்களை ஊக்கப்படுத்தணும். மற்றவங்க பேசுகிறத பார்த்து நான் நிறைய விஷயங்களை வந்து நான் பார்ப்பேன். நமக்கு வந்து பாருங்கள், இவ்வளவு அழகாக சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு அந்த ஒரு விஷயம் உண்டு. நிறைய ஆர்வமும் இதில் வந்து கான்ஃபிடண்ட்டாக ஆர்வமாக இருக்கிறவங்களை ரொம்ப விரும்புவேன். செய்யும் தொழிலே தெய்வம்னா அதை தெய்வமாக நினச்சி, ஒரு தொழிலை தெய்வமாக நினச்சி செய்கிறவங்களை எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் இந்த உயரத்தில் இருக்கிற மாதிரி அவங்களையும் கொண்டு வருவேன். ஒரு சேனலில் வந்து என்னை இங்கே பேசணும் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு நான் அடுத்த மாதம்னு ஒரு 6 மந்த்தாக எழுதிட்டேன். இல்லைங்க ஏன்னு அவங்க நம்மளை நேரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பேசணும்னாங்க. நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு ஒரு என் சார்பாக நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு 10-15 பேரை சொல்லுவேன், அவங்களையும் பேச வைக்கணும்னு. அவங்க என்ன சொன்னார்னா, எல்லாம் முடிஞ்ச உடனே, யாருமே இதுவரைக்கும் நான் மட்டும்தான் பேசணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் மட்டும்தான் நிறைய பேரை ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு. என்றைக்குமே மற்றவங்களை வாழ வச்சு பாருங்கள், உங்களுக்கு முன்னேற்றம் வரும். நாம் போய் ஒரு ஜோதிடத்தை இறக்கியோ இன்னொருத்தரை குறைச்சோ பேசியெல்லாம் வராது. நாம் சரியாக இருந்தால் நம்மளை தேடி எல்லாமே வரும். அந்த வகையில் வாஸ்துவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஐயா பரணிபாரதி அந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த விழாவை செய்கிறது, அவருடைய ஜோதிட கருத்துக்கள், அவர் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வாஸ்துனா செல்லப்பன் சார்னு என்னோட நண்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணிபாரதி, 2 பேர் தான் எனக்கு மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இவருக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஒரு வேலையை கொடுத்தேன். அதை சிறப்பாக செஞ்சார். என்ன அப்படின்னா, அந்த வேலை முடிகிற வரைக்கும் விசிட் பண்ணி அதை ஒரு கண் கருத்துமாக பார்த்தார். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசை பிடிச்சது. இப்படி ஒரு திறமையான ஆளை இன்னும் வெளியே கொண்டு வரணும். இந்த பரணிபாரதியோட புகழ் உலகமெல்லாம் போகும். விரைவில்னா இன்னும் 1 மாதத்தில் 2 மாதம் விரைவில் அவர் தமிழக மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கும் பாடம் எடுக்க போகிறார். அதுக்கான ஆயத்தமான சூழ்நிலைகள் நடக்குது. இந்த மாதிரி திறமையாக வரணும். இப்படி யாரெல்லாம் திறமையாக ரசித்து தொழிலை மதித்து செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிடிக்கும். அந்த வகையில் என் மனசில் இடம் பிடிச்சது தான் மணிகண்டராஜ். அவர் வந்து அந்த அதை செய்யக்கூடிய விதம், அந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடியது, அதை சிறப்பாக செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அவர் என் மனசில் இடம் பிடிச்சார். கிட்டத்தட்ட நான் 3 வருஷ காலமாகவே அவரோட வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கும் தெரியும். இந்த ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டுவாருன்னு நான் சொல்கிறேன். அவருடைய வளர்ச்சிக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். உங்களை மாதிரி நீங்கள் நல்லா மேலே வந்து பேசுங்க. யார் பேச தவங்கிறீங்களோ சொல்லுங்கள். இந்த பவித்ரமா காலில் வந்துச்சு, அது பேசுனதை கேட்டேன். அப்போ இப்படி எல்லாரும் நீங்கள் முன் வந்து பேசுங்க. ஒரு 4 வீடியோ பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், 5 வீடியோ பேசும்போது இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஒவ்வொரு தரையும் பாருங்கள், தங்கவேலையாவுடைய மாணவர்னு சொல்லி ஐயா பேசுவார். அப்போ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிக் கொடுத்தவங்கள பேர் சொல்லும்போது அவங்க காதுக்கு போய் நான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்படி நீங்கள் எல்லாரும் கருத்துக்களையும் அவமதிக்காமல் ஏற்று, அதில் நல்ல விஷயம் இருக்கும், அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதெல்லாம் கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஜோதிடத்துறையில் மேலும் இன்னும் பெரிய லெவலில் வரணும். இன்னும் இங்கே திறமையான அண்ணன் வந்து குமரன் சார் பேசுகிறாரு, மணிகண்டராஜ் ஐயா, இந்த மாதிரி நிறைய அண்ணன்லாம் இருக்காங்க, பேசுவாங்க. அவங்க உரையும் கேளுங்க. வந்ததுக்கு நான் ஒரு 2 பாயிண்ட் ஏதாவது சொல்லணும்ல, ஐயா சும்மா பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? பாயிண்ட் வேணுமா இல்லை வேண்டாமா? அப்போ விழாக்காருக்கு ஒரு கைதட்டல் போடலாமா? அடுத்து பேச வர்றவங்களுக்கு ஒரு கைதட்டல் போடலாமா?
சரி, எனக்கு ஒரு கைதட்டல் போடலாமா? பக்கத்தலைக்கு பாயசம் வைங்க வாங்கினச்சு, நமக்கு வைங்க, அந்த கதை தான். புரியுதா இல்லையா? சரி, நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 8, 7 இந்த 2 பாவங்களை பாருங்கள். இதில் ஒருவரோ இருவரோ பலம் பெற்றால் மற்றவர் உதவியால், மற்றவர் உதவினா தன் குடும்பத்தார் இல்லாமல் மனைவி வழி, நண்பர்கள் வழி, அதை மற்றவர் உதவியால் முன்னேறுவார். சொல்லுங்கள். கைதுவிக்கு விட ஒரு ஆள் வரும்னு சொல்லுங்கள். ஐயா நான் சொல்ல இப்படிதா. 8, 7 இந்த 2 பாவகங்கள் ஏதாவது 1 2 வளர்த்தா பிறர் உதவியில் முன்னேற்றம் உண்டு. அது எப்போங்கிறது அப்புறம் வானா உண்டு. சரியா ஐயா? சரிதானே? 7ஆம் இடம் பலம் பெற்றால் ஒரு லக்கணத்தில் பாதி எவ்வளவு? 1 லக்கணம் 7 வந்தால் அது என்னது? பாதி. அப்போ 7ஆம் இடம் பலம் பெற்றால் பாதி வாழ்க்கைக்கு மேல் யோகம் பெறுவார். கரெக்டாக சொல்கிறது? கரெக்டாக சொல். 12ஆம் இடம் பலம் பெற்றால் 12 பாவக பலன்களும் ஜாதகருக்கு உண்டு. கரெக்டாக சொல்கிறது? 12 கூடியவர் கெட்டுவிட்டால் எல்லாம் இழந்து மீண்டும் 1ஆம் கிளாஸிலிருந்து ஓடி மீண்டும் முன்னேறுவார். கரெக்டாக சொல்கிறது? நீ சொல்லி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஜோசி ரொம்ப ஈஸி. லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பலம் பெற்று விட்டால் சுயமுயற்சியில் முன்னேறுவார். விடாமுயற்சி இருக்கும். ஐயா என்னது இருக்கும்? 8, 11 கூடவன் வலுத்தால் செல்வந்தராகத்தான் இந்த லோகத்தில் இருப்பார். இந்த 4 பாயிண்டை படித்து சொல்லுங்கள். நீங்களும் நல்லா உயர்ந்த லெவலுக்கு வந்துடுவீங்க. அடுத்தடுத்து நிறைய பேர் பேசணும். இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், இந்த விழா குழுவினருக்கும், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும், என் தாய் தந்தையருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, பொறுமையாக இருந்து என்னுடைய பேச்சை கேட்டு 4 தடவை கைதட்டின உங்களுக்கும் நன்றி. ஐயா சூப்பரா ஐயாண்ணா. கோல்டன் ரூல்ஸ், தங்க விதிகள். ஐயா தங்கபாண்டியன் ஐயா அவருக்கு நமது சரவணபவன் ஜோதிட அறிவாளர்கள் சார்பாக பொன்னாடை கொண்டு நினைவு பரிசளிக்கப்படுகிறது. ஐயா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நம்ம பரணி பார்க்க ஐயா சொன்ன மாதிரி எந்த விதத்துலையுமே எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவர்கிட்ட. ஒரு போட்டி பொறாமல் ஒரு அந்த எதுவுமே இல்லை. அது ஏன் என்ன காரணம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். குபேரன் அப்படிங்கிறவர் யாருங்க? எல்லாருக்கும் கொடுக்குறவர் இல்லையா? அவர் பிறந்த நட்சத்திரத்தில் ஐயா பிறந்திருக்காரு. அதனால் எல்லாருக்கும் கொடுத்து தான் பழக்கம் அவர்கிட்ட, யாருக்கிட்டையும் வாங்கி பழக்கம் இல்லை. அந்த மாதிரி நம்மளோட தங்கபாண்டியன் ஐயா எல்லாருக்கும் நிறைய ஜோதிட ரீதியாகவும் விஷயங்களையும் கொடுக்குறாரு, நிறைய உதவிகளும் செய்கிறாரு. ஐயா அவர்களை மீண்டும் நன்றி கூறி வாழ்த்தி அவருக்கு மரியாதை செய்கிறோம். நன்றிங்கய்யா. அதாவதுங்கய்யா, நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு நான் ஒரு ஆள் ஜோசியம் பார்க்க முடியுமா? ஐயா முடிஞ்சுனுமாங்கய்யா? ஒரு நாளைக்கு ஒரு 10 பவுன் வந்தால் ஓகே, 15 வந்தால் சரி ஓகே, 25 பவுன் வந்துச்சுனாலே டென்ஷன் வந்துடுமா? 50 பவுன் வந்தால் அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சாலே நாமும் நல்லா இருப்போம்.